ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. முழுக்க இலவச பயிற்சி மேடம். அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன் டெஸ்ட் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விரைவில் உங்களுக்கு புது ஷெடியூல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வெளியிட்டு அதுக்குரிய தேர்வு நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் ஆகும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேர்வு பார்க்கலாமா? நம்ம வந்து தினமும் இரவு 7 மணிக்கு டெட்டு, எஜிடி, பிடி போன்ற போட்டித் தேர்வுக்கு தமிழ் தேர்வு போட்டுட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் 13. ஸோ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட் பென் எடுத்துக்கோங்க. டேட்டு டே போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து லைவ் டெஸ்ட் 13 போட்டுக்கோங்க, டெஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? முதல் கேள்வி, அழுவம் என்பதன் பொருள் என்ன? அழுவம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ கடல், ஆப்ஷன் பி ஏரி, ஆப்ஷன் சி குளம், ஆப்ஷன் டி ஆறு. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அழுவம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தோன்னே ஆன்சர் தட்டி விடுங்க. தட்டுறோம் தூக்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டுறோம் தூக்குறோம், ஓகேயா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? அழுவம் என்பதன் பொருள் கடல். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நடந்த 12 டெஸ்ட்டை வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலாம், இல்லைன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மார்க் போட்டுட்டே வாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மதலை என்பதன் பொருள் என்ன? மதலை என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ நன்னீர், ஆப்ஷன் பி சிறுநீர் பரப்பு, ஆப்ஷன் சி தூண், ஆப்ஷன் டி கோபுர விமானம். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மதலை என்பதன் பொருள் என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், தூண். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல எவ்வளோ மார்க் இருக்குன்னு கிடைக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லணும். ஓகே, தினமும் இரவு 7 மணிக்கு தேர்வு நடக்குது, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க படிக்கிறீங்களோ கன்சிஸ்டன்சியா தேர்வு வந்து நீங்க அடிக்கணும், அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். அடுத்த தேர்ட் கொஸ்டின், உறவு நீர் என்பதன் பொருள் என்ன? உறவு நீர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ நன்னீர், ஆப்ஷன் பி சிறுநீர் பரப்பு, ஆப்ஷன் சி பெருநீர் பரப்பு, ஆப்ஷன் டி ஹூஆட் நீட்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும், சேம் இதே டைம் தான். டெட்டு, எஜிடி, பிடி போன்ற போட்டித் தேர்வுக்கு எல்லா வகையான சப்ஜெக்ட்டுக்கும் லைவ் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ கம்மிங் உங்களுக்கு ஷெடியூல் நாங்கள் வெளியிடப்படும் கம்மிங் சண்டே. ஸோ அதுக்கு ரெடியாக எடுத்துக்கோங்க. டெலிகிராமில் தான் உங்களுக்கு வரும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவோம் லைவ் ஷெடியூலு, ஸோ லைவ் டெஸ்ட்டோட ஷெடியூலு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பார்க்கலாமா? உறவு நீர் என்பதன் பொருள். ஆன்சர் பார்க்கலாம். பெருநீர் பரப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பெருநீர் பரப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஓகேயா? கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ நப்பூதனார், ஆப்ஷன் பி கடியலூர் உருத்திரங்கண்ணனார், ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார், ஆப்ஷன் டி நத்தத்தனார். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை,
பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த ஆன்சரை டக்குன்னு தட்டி விட்டுறணும். தட்டுறோம் தூக்குறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன் ஏ தொண்டைமான் இளந்திரையன். ஆப்ஷன் பி தஞ்சை கரிகாலன். ஆப்ஷன் சி கரிகால வளவன். ஆப்ஷன் டி பாண்டியன் நெடுஞ்செழியன். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எவை 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும்? கீழ்கண்டவற்றுள் எவை 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும்? ஆப்ஷன் ஏ திருக்குறள். ஆப்ஷன் பி திணை மாலை 150. ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. ஆப்ஷன் டி ஏலாதி. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கீழ்கண்டவற்றுள் எவை 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாகும்? ஆன்சர் பார்க்கலாம். மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கேள்வி. உரு என்பதன் பொருள் என்ன? உரு என்பதன் பொருள் என்ன? உரு என்பதன் பொருள் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ அழகு. ஆப்ஷன் பி காற்று. ஆப்ஷன் சி பகல். ஆப்ஷன் டி கப்பல். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? உரு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ அழகு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம் இதே டைம் தான் எக்ஸாம்ல உங்களுக்கு ஆகும். ஓகே, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். 8வது கேள்வி. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன் பாருங்க, கவனமா கவனிங்க. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபிலர். ஆப்ஷன் பி புல்லங்காடனார். ஆப்ஷன் சி கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் டி இளநாகனார். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். இளநாகனார். இவருக்கு இன்னொரு பேரு இருக்கு.
மருதன் இளநாகனார். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சரை வெரிஃபை பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? இளநாகனார். அடுத்து 9வது கேள்வி. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ கடல் அலை, ஆப்ஷன் பி தேங்கிய குட்டை, ஆப்ஷன் சி வறண்ட ஆறு, ஆப்ஷன் டி தேங்கிய மழைநீர். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கடல் அலை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கடல் அலை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வங்கூல் என்பதன் பொருள் என்ன? வங்கூல் என்பதன் பொருள் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வங்கூல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வங்கூல் என்பதன் பொருள் என்ன? காற்று. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். காற்று. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கேள்வி. விறுவிறுன்னு பார்த்துடலாம். நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 2 வகைப்படுத்தலாம். 2 வகைப்படுத்தலாம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 12வது கேள்வி. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது? நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது? ஆன்சர் பார்க்கலாமா? தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். தொல்காப்பியம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. தொல்காப்பியம். ஓகே, ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
கடலோட கால்வாள் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் எது? கடலோடு கால்வாள் காவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் எது? ஏஆ பிஏ சிஆ டிஆ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தட்டி விடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? திருக்குறள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். திருக்குறள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கேள்வி. உலகு கிளந்தனன் உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? உலகு கிளந்தனன் உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? உலகு கிளந்தனன் உருக்கெழு வங்கம் அகநானூறு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அகநானூறு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கேள்வி. அருங்கலம் தரியர். இது தரி இயர்னு வரும். ரி அதுக்கப்புறம் இயர். தரியர் நேர்மிசை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தரிய நேர்மிசை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 16வது கேள்வி. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? எரா. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எரா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினமும் இரவு 7 மணிக்கு நடக்குது. மறக்காம அந்த தேர்வுக்கு வாங்க. வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். 17வது கேள்வி. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் எவை? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் எவை? ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தினமும் ஒரு இயல் படிச்சா போதும். தமிழ் டெஸ்ட்டுக்கு சொல்றேன். அப்படிதான் ஷெட்யூல் வெளியிட்டிருக்கோம். நீ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஷெட்யூல் வெளியிடுவோம். தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 லைனுமே ஷேர் பண்ணுவோம். ஒரு இதில் மிஸ் ஆனாலும் ஒரு இதில் கவனிச்சிருவீங்க. ஸோ 2ஐயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இயர் சொற்கள். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இயர் சொற்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து 18வது கேள்வி. எது கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம். பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லாமலே கொடுக்குறோம். கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிண்டிங் மிஸ்டேக் வந்துருச்சு. எப்படியோ முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் எது? இல்ல என்று கூறுவது எது? எப்படி வேணா கேட்கலாம். எது கடற்பயணத்தை, இதுல எது முன்னாடி வந்துருச்சு பாருங்க. எது கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது?
ஏ பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எது கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், தொல்காப்பியம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கேள்வி. கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவதாகவும் அப்படின்னு வருவதாகவும் அமையும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவதாகவும் அமையும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? சேம் இதே டைம் தான் எக்ஸாம்லயும் எடுக்கும். திரை சொற்கள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்ன தோணுதோ அதை எனக்கு தட்டி விடுங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 20வது கேள்வி. ஷிப்யார்ட், அதாவது இங்கிலீஷ்ல ஷிப் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தமிழ்லயே கொடுத்து கேட்குறாங்க. ஷிப்யார்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். விரைவில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு போட்டுருவோம், ஒன்றும் பயம்லாம் இல்லை. இதை நீங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து பண்ண முடியும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கப்பல் தளம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கப்பல் தளம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 21வது கேள்வி. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை எவ்வாறு அழைக்கிறோம்? வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை எவ்வாறு அழைக்கிறோம்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? திசை சொற்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், திசை சொற்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. திசை சொற்கள். அடுத்து 22வது கேள்வி. வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை திசை சொற்கள் என்று அழைக்கிறோம். ரிப்பீட் அடிச்சிருக்கு, சாரி. நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன் அதை ஈக்குவல் பண்றதுக்கு. 23வது கேள்வி. முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்? இலக்கணம் ஒரு ரிவைஷன் பார்த்துடலாம். அதாவது 6th இப்போ 7th உங்களுக்கு 3 இயல், அதுலேருந்து இலக்கணத்தை ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் அப்படி இலக்கணத்தை ரீகால் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். முதல் எழுத்து, தமிழில் முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இல்லை எத்தனை, எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏஆ பிஆ சிஆ டின்னு சொல்லிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா?
30. ஆப்ஷன் சி தான் சரியான பதில் 30. ஆன்சர் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 24வது கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? பார்க்கலாமா? 10. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் 10. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி இல்லைன்னா ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா? ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கணனால கொஞ்சம் நிறுத்தி சொல்றேன். எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஏ, பி, சி, டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பார்க்கலாமா? சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 27வது கேள்வி. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களே உள்ளன என கூறியவர் யார்? தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களே உள்ளன என கூறியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஏ, பி, சி தட்டி விடுங்க. ஏ, பி, சி, டி. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி. அடுத்து 28வது கேள்வி. தமிழில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? தமிழில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தமிழில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் பார்க்கலாமா? 247 எழுத்துக்கள். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 29வது கேள்வி. நன்னூலை இயற்றியவர் யார்? ஏ, பி, சி, டி? நன்னூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நன்னூலை இயற்றியவர் யார்? ஃபாஸ்டா சொல்லணும். பவனந்தி முனிவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பவனந்தி முனிவர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க.
30வது கேள்வி. தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ரிப்பீட் வந்தனால அந்த கொஸ்டினை சேர்த்து சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்லிடுங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க கொஞ்சம், ஆப்ஷன் இல்லாம ஆப்ஷனோட சேர்த்தே கூட நான் சொல்றேன். ஆன்சர் பார்க்கலாமா? 5. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 5. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஒரு கொஸ்டின் ரிப்பீட் அடிச்சிச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒன்று கேட்டுடலாமா? ப்ரீவியஸ்ல இருந்து ஒன்று கேட்டுடலாமா? அதாவது இதுக்கு முன்னாடி 7th ஒரு 3 இயல் ஃபர்ஸ்ட் முடிச்சோம் இல்லையா, அதாவது முதல் பருவம் முடிச்சோம் இல்லை, அதுல இருந்து ஒரு இலக்கண கொஸ்டின் வந்து கேட்டுடலாமா? ஓகே. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறையை எவ்வாறு அழைக்கிறோம்? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறையை எவ்வாறு அழைக்கிறோம்? இதுக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் சொல்லிடுறேன், எழுதி கூட வச்சுக்கோங்க. செயல், ஆப்ஷன் ஏ செயல், ஆப்ஷன் பி வழக்கு, ஆப்ஷன் சி உத்திகள், ஆப்ஷன் டி பாவனை. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் சொன்னாலும் சரி, இல்ல ஆன்சரே சொன்னாலும் சரி, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறையை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நடந்த தேர்வு எப்படி இருந்துச்சு, இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு விரைவில் வந்து ஷெட்யூல் அளிக்கப்படும். ஸோ அதுலேயும் நீங்கள் நிறையா டெஸ்ட் எழுதி பாருங்க. டெலிகிராம்லேயும் இனிமேல் டெஸ்ட் போடுவோம், அதுலேயும் நீங்கள் மார்னிங் ஈவினிங் டெஸ்ட் போடுவோம். ஸோ அதுலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேதர் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் அடிச்சு பாருங்க. ஓகேயா? டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இது போட்டிகள் வெற்றி பெற்று நடத்தக்கூடியது முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, பிஜி, டிஆர்பி, யூஜி, டிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஹெச்ஜிடி, பிடி போன்ற அனைத்து போட்டித்திற்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கியிருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு படிக்க வேண்டிய போர்ஷன் என்ன? 7ஆம் வகுப்பு தமிழ், இயல் 5, அதாவது 2ஆம் பருவத்தில் 2வது இயல். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பாய்.